ஹாய் ஹலோ அவாரியுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பழச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வித்தியாசமான பழச்செடின்றதை விட சுவையான ரேரான ஒரு பழச்செடின்னு சொல்லலாம். வாங்க அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழச்செடி நம்ம தமிழ்நாட்டு கடைகளில் ரொம்ப கிடைக்காதுங்க. இந்த பழம் கேரளா சைடில் மட்டும்தான் கிடைக்கும். கேரளாவிலையும் மார்க்கெட்லலாம் இது ரொம்ப சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. சில வீடுகள்லேயும் கார்டனில் மட்டும்தான் கிடைக்கும். அபியு பழம். அந்த அபியு பழத்தில் நம்மக்கிட்ட ஒரு 7 வகையான பழம் இருக்குது. இந்த அபியு பழம் பார்த்திங்கன்னா கேரளாவில் சாப்பிட கொடுத்தாலும் விதையை வாங்கிப்பாங்க. ஏன்னா அந்த விதையை வச்சு திரும்பவும் அந்த செடியை உருவாக்குறதுக்காக வாங்கிப்பாங்கங்க. 2 வருஷத்தில் திரும்ப அதில் காய்க்க ஆரம்பிச்சிடும். விதை ஊனி வச்சு 2 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடுங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற 7 வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நிப்பிள் வெரைட்டி. நிப்பிள் வெரைட்டின்றது நார்மலாக இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த நிப்பிள் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா அந்த நுனியில் வந்து நிப்பிள் மாதிரி இருக்குங்க. அதோட ஃபோட்டோ நான் மேலே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் நிப்பிள் மாதிரி, அதுக்காக தான் இது பேர் நிப்பிள் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹோம் க்ரோன் பிளான்ட்டு தாங்க நான் வச்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்ச நாளில் இதில் காய் நமக்கு வைக்க ஆரம்பிச்சிடும் பூ வச்சு. அடுத்தது நம்ம பார்க்குறது 2வது வெரைட்டி Z4. அதுலேயே அபியூவில் இது ஒரு வெரைட்டிங்க. Z4ன்னு இதுக்கு பேர். இது 2 வருஷத்தில் காய்ச்சிடுங்க, பூ வைக்க ஆரம்பிச்சிடுங்க. வளர்ந்துச்சுன்னா நல்ல ஒரு சன்லைட்டில் நம்ம இதை வச்சு வளர்க்கலாம். நல்ல சன்லைட்டில் வச்சாலே நல்லா வளருங்க இது. இதோட பழம் பார்த்திங்கன்னா நம்ம நொங்கு, இளநீர், அப்புறம் வந்து வாழைப்பழம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும். இதுக்கு பேரே நொங்கு பழம்னு தாங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. அபியூக்கு நொங்கு பழம்னு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. 3வதாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜெயண்ட் சோலமஸ்னால் நார்மலாக ஜெயண்ட்டுன்னு இன்னொரு வெரைட்டி இருக்குதுங்க. அது அடுத்தது காட்டுறேன். இது ஜெயண்ட்லேயே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வருங்க. சோலமஸ்னு பேர் இதுக்கு. நார்மலாக ஜெயண்ட்டை விட இது கொஞ்சம் பெருசாக வரும். ஜெயண்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஜெயண்ட் வெரைட்டி. இது தாங்க அந்த ஜெயண்ட் வெரைட்டி. இது வந்து நார்மல் வெரைட்டியை விட கொஞ்சம் பெருசாக வரும். அந்த சோலமஸ்ன்றது இதை விட கொஞ்சம் பெருசாக வருங்க. அதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வெளிப்புறம் வந்து பச்சை கலரில் இருந்து மேலே தோல் வந்து பழுத்து வரும்போது ஒரு கோல்டன் எல்லோ கலருக்கு போயிடும். உள்ளே வந்து அந்த சாப்பிட்ற அந்த ஃப்ளஷ் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஒயிட் கலரில் நொங்கு பழமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது 5வதாக பார்க்குற வெரைட்டி அபியு பிலோசான்றது நார்மலாக எல்லா பழமும் அபியு பழம் வந்து கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும்னு சொன்னேன் பார்த்திங்களா. இந்த ஒரு வெரைட்டி மட்டும் வெளிப்புற தோல் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. அதுதான் இதோட ஸ்பெஷல். இது நார்மலாக கேரளா சைட்லேயே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட வச்சுருக்க மாட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து வர வச்சு வளர்த்து அந்த பழத்து மேலே செடிங்க மேலே ரொம்ப க்ரஷ் இருக்கிறவங்க அவங்க ஒரு சிலர் செல்லர்கிட்ட மட்டும்தாங்க இது கிடைக்கும். அதில் நம்மளும் கொஞ்சம் செடி மேலே விருப்பம் அதிகம் இருக்கிறவங்களா, அதனால் நம்ம அதை கலெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது 6வதாக நம்ம பார்க்குறது கொஞ்சம் பிக் சைஸ் பிளான்ட்டு. ஒரு 4 ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்து போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈட்டுன்ற வெரைட்டி அபியு ஈட்டு. இது வந்து ஒரு 4 ஃபீட் வளர்ந்துருச்சுங்க. அதில் அந்த ஃபிலோசான்னு சொன்ன பாருங்கள், அதில் ஆல்ரெடி நமக்கு 2 தடவை பூ வச்சிருச்சு. சின்ன பிளான்ட்டாக இருந்ததால் நான் அதை உதிர்த்து விட்டுட்டேன். இப்போ நமக்கு அது நல்லா வளர்ச்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு 1 இயர் கழித்து பூ அலோவ் பண்ணோம்னா நமக்கு பழம் நல்லா பெருசாக வருங்க. இது வந்து ஈட்டு வெரைட்டி. இது நமக்கு 4 ஃபீட் வந்துடுச்சு இன்னும். ஆனால் ஸ்டெம் இன்னும் கொஞ்சம் நல்லா மொத்தமாகணும். பூ அதுக்கப்புறம் தான் இதுக்கு நம்ம அலோவ் பண்ண விடணும். அடுத்ததாக நம்ம 7வதாக பார்க்க போகிற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு பிக் சைஸ் மரம் தான். அபியூவில் நார்மல் வெரைட்டி நல்லா நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் இது நான் வந்து பாட்டிலெலாம் மாற்றி வைக்கல, ஒரு ட்ரம்மில் தான் இதை மாற்றி வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 ஃபீட்டு இருக்குதுங்க. 6 ஃபீட்டுக்கு மேலேயே இருக்குது.
இதில் வந்து இப்போ ஒரு நமக்கு குறைஞ்சது ஒரு 3 இல்லை ஒரு 5 மாதத்துக்குள்ளே இதில் நமக்கு பூவெடுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா பராமரிப்பு கொடுத்து பாட் நல்லா ஒரு ட்ரம்மில் மாற்றி வச்சோம்னா ஒரு 3-4 மாதத்தில் நமக்கு பூ எடுத்து காய் வைக்க ஆரம்பிச்சிடுங்க. இதை பார்த்திங்கன்னா இலையெல்லாம் நல்லா பெருசாக ஸ்டெம்மெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். 6 ஃபீட்டுக்கு மேலேயே இருக்குது. இதில் நம்ம அலோவ் பண்ணலாம், விடலாம். இப்போ பூ வச்சதுன்னா இதில் நம்ம காயாக விடலாம். அப்போ தான் இது அந்த ஸ்டெம்மு தாங்கும், மரமும் நல்லா ஒன்றும் பாதிப்படையாது. சீக்கிரமாகவே அதில் பூ வச்சிருச்சுன்னா நம்ம சின்ன செடியிலேயே அதை நம்ம எடுத்து விட்டுறணுங்க. இல்லைன்னா செடியோட வளர்ச்சி அப்படியே நின்று போயிடும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 7 வெரைட்டி பார்த்துருப்போம். இதோட பழம் யார் யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இந்த பழம் சாப்பிட்டதில்லை. எங்கள் வீட்டில் காய்ச்ச பிறகு தான் இந்த பழத்தை எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கணும். எல்லோரும் ஆனால் கமெண்ட்டில் சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க நொங்கு பழம் நொங்கு மாதிரி இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.